இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம காமெடியாக இருக்கும். வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தி நட்ஸ் போட்டு ப்ரௌனி கேட்டிருந்தா, இன்னொருத்தி ராகி குக்கீஸில் சாக்கோ சிப்ஸ் போட்டு கேட்டிருந்தான். நான் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நட்ஸை போடாமே ப்ரௌனி பண்ணிட்டேன். அதுவும் 30 மினிட்ஸ்க்கு வைக்கிறதுக்கு பதிலாக 20 மினிட்ஸில் வச்சுட்டேன். சரி, ஓகே, நம்மக்கிட்ட தான் ஹாட்டின் வந்து டின் இருக்கே, அதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அவளுக்கு வந்து தயிர்னா சேராது, பாலும் சேராது, தயிரும் சேராது. சரி, எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும். ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுறடி இப்படின்னு கேட்டேன்னா, அது நான் தயிர் போட்டு பண்ணது. அந்த ப்ரௌனி ஆறிட்டு இருக்கும் போது தான் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், இல்லடி அசிட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். நீ பாலே சேர்த்து பண்ணிடு அப்படின்ட்டா. சுத்தம். சரி, அதுக்குள்ளே நம்ம குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி குக்கீஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ராகி குக்கீஸில் கொக்கோ பவுடர் போட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தம்பி வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டு கேட்டிருந்ததுனால சாக்கோ சிப்ஸ் நிறையாவே போட்டு ஸ்டார்லேயும் ஹார்ட் அண்ட் ஷேப்லேயும் கேட்டிருந்தான். குக்கீஸ் பண்ணிட்டு போய் கொடுத்ததுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கு, இதெல்லாம் உடனே காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரி 2 நல்லா காலி பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் ப்ரௌனி கேட்டவுக்கு கொஞ்சமாக மில்க் ஊற்றி ப்ரௌனி பண்ணியிருந்தேன். அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் பண்ண ப்ரௌனி வந்து 2 பேருக்குமே பாதியாக பிரித்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாச்சு.